வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ டிஎன்டெட் 1 பேப்பர் 1 அண்ட் 2 2024 a நியூ ப்ரிப்பரேஷன். ஸோ மஸ்ட் வாட்ச் வீடியோ. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெட்டு இன்னும் நான் பாஸ் பண்ணல, நான் எக்ஸாம் பிஎட் முடிச்சிட்டேன், ஆனால் நான் இன்னும் டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த டெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்டோட தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் கரெக்டா வந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டெட்டோட நியூ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாம் இப்போ வரப்போகுது. யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஒரு செட், அதாவது சிவி வரைக்கும் போயிருக்காங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் ஆஃப் பாஸ் இன் டிஎன்டெட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, எதுக்கெல்லாம் தேவையானதாக இருக்கு அப்படிங்கிறது, வாட் டு டூ நெக்ஸ்ட், அடுத்து இதுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நியூ ஆஸ்பிரண்ட் சான்சஸ். ஏற்கனவே நான் டெட்டுக்கு படித்தேன், எல்லா டெட்டுமே எழுதியிருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நவ் ஐ எம் கிளியர்டு பிஎட், நான் இப்போதான் பிஎட் முடித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும், டிடிஎட் இப்போதான் முடித்தேன், டிடிஎட் முடிச்சு 10 இயர்ஸாக நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான சான்சஸ் இருக்கு. ஸோ சர்க்கிள் அனலைசிஸ் 360 டிகிரியில் ஒரு அனலைசிஸ். ஸோ எக்ஸாம் டேட், சிலபஸ் அண்ட் ஓவர் நம்மளோட சேனல்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீட் ஆஃப் பாஸ் இன் டெட். ஸோ நம்ம இங்கே முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல. ஸோ எல்லாருமே கேட்கறதா, யூடியூப்ல எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்றதுதான், இந்த வந்துருச்சு, இந்த எக்ஸாம் மந்த் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலா நீங்க ஆனுவல் பிளானர், டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு கரெக்டான ப்ரொசீஜர்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு பிஓ எக்ஸாம், அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சரர் கொடுக்கல, அதனால அதுவும் கால்ஃபர் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிஆர்பி பிளானர் படி எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், யூஜி டிஆர்பி நடந்து சிவி லிஸ்ட்டுக்கு போயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பிக்கு முன்னாடி டெட்டு தான் இருக்கு. ஸோ டிஎன் டெட்டுக்கு எலிஜிபிலிட்டி, மோர் ஓவர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கணும். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஏற்கனவே எழுதின டெட்டு வரைக்கும் உள்ளவங்களுக்கு நியமன தேர்வும் நடந்து முடிந்து விட்டதால், இப்ப எஸ்டிடி எக்ஸாமுக்கும் நியமன தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால அடுத்த டெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப வரைக்கும் படிக்காம எக்ஸாம் எழுதாம இருக்கிறவங்க கண்டிப்பா ஆகா நம்மளும் டெட்டு பாஸ் பண்ணா எலிஜிபிலிட்டிக்குள்ள போகலாம், எலிஜிபிலிட்டிக்குள்ள போனா அடுத்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருக்கும். கவர்மெண்ட்டும் எந்த கிரிட்டேரியாவும் இல்லாம இருந்ததுக்கு இப்ப கிரிட்டேரியா செட் பண்ணி வெற்றிகரமா ஒரு எக்ஸாமை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்டெட் அப்படின்னா டிடிஎட் படிச்சிருக்கணும். டிடிஎடோட நீங்க என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டிடிஎட் கம்பல்சரி, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் 2 இயர்ஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ டிஎன்டெட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா யூஜி வித் பிஎட், ஏதாவது ஒரு யூஜி வித் பிஎட் படிச்சிருக்கணும். யூ மஸ்ட் ஹவ் கிளியர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தென் யூ ஹேவ் டு அட்டெண்ட் appointment test. The very important point you have to set in your mind. நீங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போக முடியும், மறந்துடாதீங்க. ஸோ டு பி போஸ்டட் அஸ் அ டீச்சர் இன் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு டீச்சரா, கவர்மெண்ட் டீச்சரா ஆகணும் அப்படின்னாலே யூ மஸ்ட் கிளியர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இட் வில் பி எக்ஸ்டெண்டட் டு 9th to 12th சொல்றாங்க. அது வரட்டும். இப்போதைக்கு 6 to 10, 1 to 10 அப்படின்னாலே நீங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கும்போது வாட் டு டூ நெக்ஸ்ட். ஸோ சொல்லியாச்சு இதோட நீடு, இதோட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், டிஎன்டெட் நாட் பாஸ்டு டீச்சர்ஸ். டிஎன்டெட் பாஸ் நாட் பாஸ்டு டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு பிரைவேட்ல இருக்கலாம், உங்களோட ரெக்யூர்மெண்ட் டிஎன்டெட் பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்க வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட பிரைவேட் ஜாப் கூட பறிபோறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால
கெட் ரெடி ஃபார் த எக்ஸாம். எக்ஸாம் வர்றதுக்கு ரெடியா இருங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் த எக்ஸாம் ஜூன்ல கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டைம் இஸ் டூ ஷார்ட் டு ஸ்டார்ட் அ ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இதை விட நல்ல நேரம் கிடையாது. திஸ் இஸ் த வெரி ரைட் டைம் டு ஸ்டார்ட் அ ப்ரிப்பரேஷன். டோன்ட் டிலே, டோன்ட் ப்ரோகாஸ்டினேஷன். So if you passed TET immediately, you have eligible to attend the appointment exam. இந்த வருஷம் நீங்க டெட்டை பாஸ் பண்ணீங்கன்னா கூட நீங்க உடனடியா அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். அதனால நீங்க இந்த வருஷம் பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவோட படிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த பிரைவேட் டீச்சர்ஸ்க்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரொம்ப லேக்ஸ்ல இப்ப இருக்காங்க டெட் பாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு ஸ்கூல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காத பட்சத்துல அவங்க ஒரு பிரைவேட் ஜாபுக்கு வராங்கன்னா டெட் பாஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் பேஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் இஃப் யூ பாஸ்ட் டெட் இமீடியட்லி யூ ஹாவ் எலிஜிபிள் டு அட்டன் சொல்லியாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூஜி டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் are from TET 2022. The very important clear point is if you have to prepare for TET, then you have to eligible to write that appointment exam. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன வருஷம் இப்ப ரீசெண்டா வெளியே வந்திருக்க யூஜி டிஆர்பி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 2022ல யாரெல்லாம் டெட் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் எலிஜிபிள் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் 17 இருக்காங்க, 13 இருக்காங்க, 15 இருக்காங்க, இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆர் ஃப்ரம் 2022. அப்ப என்ன அர்த்தம், நீங்க டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்களால அப்பாயின்மெண்ட் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இஸ் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூ கேண்டிடேட். ஸோ இந்த தலைப்பு ஒரு தேவையில்லாததா தோணலாம், பட் ரெண்டு பேருக்குமே மோட்டிவா நான் சொல்றேன். அனலைசிஸ் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் என்ன ப்ராப்ளம், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் 6 to 10th படிக்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக எந்த வித ஸ்கீமோ கொஸ்டினோ எதுவுமே இல்லாம நீங்க 10th வரைக்கும் படிச்சிருந்தாலும் தப்பு தான். ஸோ நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரியான பாடத்தை எப்படி படிக்கணும், சயின்ஸை எப்படி படிக்கணும், மேக்ஸை எப்படி படிக்கணும், மேக்ஸ்ல கால்குலேஷன்ஸ்க்கு எப்படியான ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், எது தேவையில்லை, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கணும். நியூ கேண்டிடேட்டா இருந்தால் பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு உங்களுக்கு கொஸ்டினா அனலைஸ் பண்ணி நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. ஸோ ஷெட்யூலிங் அ டைம் டேபிள். ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் டெய்லி பாக்குறவங்களுக்கு தெரியும், டைம் டேபிள்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஜூன்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, ஜூன்ல வர நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் எழுதணும்னா யூ ஹாவ் டு ஃப்ரேம் அ டைம் டேபிள் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்லலாம் நான் டைம் டேபிள் முதற்கொண்டு கிளியர் கட்டா போடுறேன். ஆர்கனைசிங் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ என்ன மெட்டீரியல், எதை பேஸ் பண்ணி நீங்க படிக்க போறீங்க. ஒரு கோச்சிங் கிளாஸா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட உங்களோட ஒரிஜினல் டெக்ஸ்டா இருக்கலாம், இல்ல ஒருத்தரை நம்பி படிக்காதீங்க. என்னோடது அதுக்கு சென்டரா இருக்கட்டும் இல்ல உங்களா இருக்கட்டும், சோர்சஸ் வெரைட்டி சோர்சஸ் அனலைஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலையும் உங்களோட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இதுல இருந்து படிக்க போறேன், இதெல்லாம் ரிவிஷன் பண்ண போறேன், இதையும் படிக்க போறேன், இதெல்லாம் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிக்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது தான் டைம் டேபிளோட முக்கியம். இந்த டேக்கு என்ன படிக்க போறீங்க, இந்த வீக்ல என்ன படிக்க போறீங்க, இந்த மந்த்துக்குள்ள எதை முடிக்கணும், இந்த ஃபுல் ரிவிஷன் எப்போ எடுக்கணும், எதெல்லாம் படிக்கணும். ஸோ இந்த டேக்குள்ள எதை முடிக்கணும், இந்த வீக்குள்ள எதை முடிக்கணும், இந்த மந்த்துக்குள்ள எதை முடிக்கணுங்கிற கிளியர், டூ ப்ராப்பர் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு டே முடிச்சோன்னா அது இந்த டேல என்ன படிச்சிருக்கோங்கிறதுக்கு ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுங்க, வீக்குக்கு ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இதுதான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் நியூ கேண்டிடேட்டா இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கெயின் பண்ணுங்க, இல்ல அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள சின்ன காமன் பாயிண்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய இந்த தூரமும் போயிடல, நியூ கேண்டிடேட்ஸ் ரொம்ப கீழேயும் இல்லை, ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் தான், அனலைசிங் வாட் டு டூ நெக்ஸ்ட், என்ன கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ 360 டிகிரி சர்க்கிள் அனலைசிஸ்ல நான் அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல டெட் 2024க்கு நான் போடுறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம், பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்டோட பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தடா தான் நம்ம பார்க்கணும். ஸோ டெட் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங்கும் பிஎடும் படிச்சுட்டு வெயிட் பண்ற எல்லாருக்கும்
வேலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது பியூர் ஃபில்ட்ரேஷனாக தான் மாறும். பட் இது வந்து தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்யறதுக்காக நடத்தக்கூடியதாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபில்ட்ரேஷன் ஏன் அப்படின்னா காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ இஃப் யூ கிளியர் இட் யூ ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங். ஒருவேளை நீங்க இதை கிளியர் பண்ணலன்னா நீங்க அவுட் ஆஃப் ஃபீல்டுன்னு தான் சொல்ற அளவுக்கான சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் போஸ்டிங் அடுத்த ப்ரமோஷனுக்கு டெட் கிளியர் பண்ண சொல்றாங்க. 2012க்கு அப்புறம் வர ப்ரமோஷனுக்கு அந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ வெளியில இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணுங்கிறது ஆர்டிஇயோட ஒரு பார்ட்டாவே இருக்கு. ஸோ நீங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் யூ ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங். அதர்வைஸ் நீங்க இல்லை அப்படிங்கிறதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஈவன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெக்வயர் டெட் பாஸ் டீச்சர்ஸ் இஃப் யூ கெட் அ குட் ரெஸ்பான்ஸ். நீங்க டெட் வச்சிருந்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்லையும் உங்களுக்கு குட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சேட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். வி சூஸ் அ ஃபீல்ட் பட் வி மஸ்ட் அப்டேட் அண்ட் இம்ப்ரூவைஸ் அவர் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம வந்து டீச்சிங் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. அப்போ ஒவ்வொரு டேவும் நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இன்னமும் நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல ஒரு வேலைக்காக படிக்காதீங்க. நம்மளோட டீச்சர் அப்படிங்கிறதுனாலே படிக்கிறது, ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த படிப்பு வாசிப்பு ரொம்ப மிக மிக அவசியம். ஸோ யூஸ் திஸ் அஸ் அ வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் இன் யுவர் கெரியர். ஸோ எக்ஸாம் வரப்போது நம்மளோட வாழ்க்கையே இது மாற்ற போகுது அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை அது மாற்றும். வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிற எண்ணமே இல்லாம பரீட்சை வருது படிப்போம் அப்படின்ற எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் கேப்பபிள் டு டூ த சேஞ்ச் இன் யுவர் லைஃப், நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், வேற யாரும் மாற்ற முடியாது. கெட் ரெடி டு ரைட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் தட் இஸ் காம்படிட்டிவ் டு கெட் ஜாப். ஸோ நீங்க எக்ஸாம் எழுத டெட்டுக்கு ரெடி ஆனீங்கன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுத முடியும், அப்பாயின்மெண்ட்டும் வாங்க முடியும். ஸோ எப்பவுமே கெட் ரெடி ஃபார் அ ஜாப். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீடைல் அனாலிசிஸா பேப்பர் 1க்கு தனியா பேப்பர் 2க்கு தனியா போடுறேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி சீரீஸ், நம்மளோட மோட்டிவேஷனல் சீரீஸ், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் சக்சஸ் ஐடியா ஷேரிங், இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டை நான் சொல்ல மறந்தாச்சு. நம்மளோட சேனல் 2K சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ஆசைக்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கும் சரி பிஜிடிஆர்பி 2024க்கும் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் திஸ் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் கமெண்ட் எஸ் இன் மை வீடியோ. Thank you for watching friends. Thank you. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சந்தோஷமான அப்டேட் தான். நம்மளோட சேனல் 2K சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். டிஎன் டெட் 2024 அண்ட் டிஎன் செட் பிஜிடிஆர்பி 2024க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் சேர்றதுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களோட கமெண்ட்ல வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபர்தர் டிஸ்கஷன் வில் பி இன் வாட்ஸ்அப் குரூப். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் புட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.